ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, நம்மக்கிட்ட ஒரு ஜாதகம் வந்தது. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த ஜாதகருடைய குழந்தைகள் தான் நம்மகிட்ட கொடுத்துட்டு, சார் எங்கள் அம்மாவுக்கு இப்போ கால் மூட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அறுவை சிகிச்சை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நம்ம அதை பார்த்துட்டு ஜாதகத்தை ஏஎல்பி ஜோதிட முறையில் ஆய்வு பண்ணிட்டு நம்ம சொன்னோம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணினீங்கனாலும் அதோட ரிசல்ட் சாதகமாக இருக்காது, அந்த நிகழ்வு அப்படியே தான் கண்டினியூ ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அவங்க விரயம் பண்ணணுன்னு தான் இருக்குது. நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள், மருந்துகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, மேலும் உணவு பழக்க முறையும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். இவங்க நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்களா, அதே போல் மசாலா ஐட்டங்கள், அதே போல் இந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் உளுந்து வடை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களான்னு மாதிரி கேட்டோம். ஆமாம் சார் அப்படின்னாங்க. இது எல்லாமே கட்டாயமாக தவிர்க்க சொல்லுங்கள். ஏன்னா அவங்க இந்த காலகட்டத்தில் அந்த பாடி வெயிட்னால தான் இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இதை குறைச்சிக்கிட்டாங்க இல்லை இந்த நிகழ்வை விட்டுட்டாங்கனாலே இங்கே மாற்றங்கள் வந்துடும். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஒன்றும் இங்கே நடக்காது அப்படின்ற மாதிரி சொன்னால், இன்னும் கொஞ்சம் காலத்தில் அந்த நிகழ்வே மாறிடும் உங்களுக்கு அப்படின்றது நம்ம எளிமையாக சொன்னோம். மேலும் என்ன சொன்னோம் அப்படின்னா, குழந்தைகளாகி நீங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த முடிவில் எடுக்காதீங்க, சாதகமாக இல்லை அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அப்படின்றது நம்ம சொன்னோம். இது எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜாதகர் பிறந்தது கடக லக்னம், ஜனன லக்னம் கடக லக்னம், ஜனன ராசி அப்படின்றது தனுசு ராசி, உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ 65 வயதிற்குரிய அட்சய லக்னம் அப்படின்றது மகர அட்சய லக்னத்தில் பயணிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க திருவோணம் 3ஆம் பாதத்தில் பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏன் அவங்களுக்கு கால் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றத பார்ப்போம். கால் மூட்டு அப்படின்றது 10ஆம் பாவகம். அப்போ மகர வீட்டுக்கு 10ஆம் பாவகம் அப்படின்றது துலாம் வீடு வரும். இப்போ துலாம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான், அவர் 10ஆம் இடத்தின் அதிபதி, அவரே 5ஆம் வீட்டின் அதிபதி. 5ஆம் வீடு அப்படின்றது ரிஷபம், அந்த 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். இப்போ இந்த காலகட்டங்களில் மூட்டு அப்படின்றது இங்கே பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ ஏன் அவங்க குழந்தைகள் நம்ம இது பண்ண வேணாம், இந்த காலகட்டத்தில் இந்த முடிவுகள் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படின்றது ரிஷப வீடு, மகர வீட்டிற்கு 5ஆம் இடம் ரிஷப வீடு, 5ஆம் இடம் குழந்தைகள். அப்போ அந்த குழந்தைகள் இடத்துல இந்த காலகட்டங்களில் சுக்கிர பகவான் அவங்களுக்கு இருக்கிறதுன்றது சாதகமாக இல்லை. அதனால தான் நம்ம இதை அவங்க முடிவுகள் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். மேலும் சந்திர பகவான் 7ஆம் அதிபதி, சூழ்நிலைகள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு விரயமாக தான் இருக்குது. சூழ்நிலைகள் மூலமாக விரயம் வரும். அப்போ அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் மெடிசன் எடுத்துங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், மெடிசன் எடுத்துங்க. மேலும் 7ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் தொடர்பில் இருக்குது. இப்போ சூழ்நிலைகளில் திடீர் நிகழ்வுகள்லாம் இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் கவனமாக இருங்க, எதிராளி யாராவது சொல்கிறாங்கன்னு கேட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ராகு பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், 7ஆம் இடத்துல ராகு பகவான் அப்படின்றப்ப இந்த உளுந்து விடையெல்லாம் இவங்க எதிராளிக்கு தான் கொடுக்கணும், இவங்க அதை எடுத்துக்கக்கூடாது. இவங்களுக்கு அது பிரியப்பட்டாலுமே இந்த காலகட்டங்களில் அது சாதகமாக இல்லை. ஏன்னா நம்ம எப்பயுமே பரிகாரம் அப்படின்றது அட்சய இலக்கண பத்திய ஜோதிடத்தில் காலத்துக்கும் ஒரே பரிகாரம்லாம் கிடையாது. அந்தந்த காலகட்டங்களில் என்ன பண்ணணும் அப்படின்ற நிகழ்வு இருக்குது. இப்போ நீங்கள் அவங்களுக்கு இந்த உணவு விஷயங்கள், நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துருங்கன்ற மாதிரி சொன்னோம். மேலும் என்ன சொன்னோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் யமகண்ட வேளையில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வழிபடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பரிந்துரைச்சிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு ஒரு காம்ப்ளெக்ஸான அவங்க இந்த தேவையில்லாமல் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு அது விரயம் பண்ணுறதுக்கு நம்ம இதை தவிர்த்து இந்த கொஞ்ச காலகட்டங்களில் மருந்து மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த உணவு முறைகளை மாற்றிக்கிட்டிங்கனாலே இதை கடந்து போகக்கூடிய தன்மை இருக்குன்றதை நம்ம சொல்லிட்டோம். இதனால தான் ஒவ்வொருத்தரும் அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையை படிச்சிங்க அப்படின்னா இந்த நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தேவையில்லாத நிகழ்வை எப்படி கடந்து போகலாம் அப்படின்ற நிகழ்வு இங்கே நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.